வணக்கம். திறமைந்து புலமை பரிசில் பரீட்சை கடந்த கால வினாக்களை மீளாய்வு செய்யும் வகுப்பு. இதில் 2003ஆம் ஆண்டு அரச பரீட்சையில் வினாவப்பட்ட இரு வினாக்கள் 31வது 32வது வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்குகின்றன. கீழே தரப்பட்டுள்ள தொடர்புகளுக்கும் இலக்கங்களுக்கும் பதிலாக குறியீடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எல்லா உருக்களும் 10க்கு குறைவான எண்பெருமானம் உண்டு. அந்த எண்பெருமானத்தை அறிந்து 31ஆம் 32ஆம் வினாக்களுக்கு விடை எழுதுக. இங்கே குறியீடுகள் தரப்பட்டு அதற்கு 10க்கு குறைந்த பெருமானத்தை கொண்டு அந்த குறியீடுகளை பயன்படுத்தி கணிப்புக்கள் செய்யப்பட்டு விடையும் தரப்பட்டிருக்கின்றது. இந்த வரியில் 3 நிலைகள் இருக்கின்றன. அப்போ அந்த 3 நிலைகள்லேயுமே பயன்படுத்தப்படுகின்ற பெருமானம் 10க்கு குறைந்ததாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் இந்த கோவைகளை இந்த கணிப்புக்களை பார்ப்போமாக இருந்தால் இதற்கு அதிக பெருமானம் எதற்கு, குறைந்த பெருமானம் எதற்கு என்று கண்டுபிடித்தோமாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் மற்ற குறியீடுகளுக்கு பொருத்தமான பெருமானங்களை வகுத்து கொள்ள முடியும். இப்போ இதில் சதுரம் கூட்டினா முக்கோணம். ஆனால் இங்கே கீழே 3வது நிலையில் எண்கோணத்தை பெருக்கினால் எண்கோணத்தால் பெருக்கினால்தான் சதுரம். அப்போ எங்களுக்கு தெரிகின்றது இதில் பெறுமதி குறைந்தது எண்கோணம், பெறுமதி கூடினது முக்கோணமாக இருக்கும். ஏனென்றால் முக்கோணத்தில் எண்கோணத்தை கழித்தால் தானே சிலுவை அடையாளம். ஆகவே நிச்சயமாக இங்கே பெருமானம் குறைந்தது கூடியதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். அப்போ அதை கொண்டே முதலாவது கிளை உள்ள ஒரு கிளை அவற்றின் பெருமானத்துக்கு இடைப்படுத்தினால் சரியான விடை யாது என்றால் எங்களுக்கு தெரியணும். குறைந்த பெருமானம் எண்கோணம் 8 கோடுகளை கொண்ட 8 கோணங்களை கொண்ட வடிவம், கூடிய பெருமானம் முக்கோணம். அப்போ 3வது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினா சரியான தொடர்பினை காட்டும்படி எங்களுக்கு கோடு இருக்குது. அப்போ சரியான தொடர்பு என்றால் அந்த குறியீடுகளுக்குரிய பெருமானங்களின்படி இங்கே சமன்பாடு, எந்த சமன்பாடு சரியானது என்று கேட்கப்படுகின்றது. அப்போ நாங்கள் இதற்கு எண்பெருமானம் 10க்கு உட்பட்டதாக கொடுக்க வேண்டும். பெருமானம் கூடின முக்கோணத்துக்கு நாங்கள் 10 கொடுக்க முடியாது. 10க்கு உட்பட்ட என்று தான் சொல்லப்படுது, 10க்கு குறைவாக. அப்போ 10க்கு குறைவு என்றால் 9ஐத்தான் கொடுக்கலாம். 9ஐ கொடுத்தால் 2, அதாவது சதுரத்தையும் கூட்டினால் 9 வரும் என்றால் அதாவது முழு 2 கூட்டி 9 வர நியாயம் இல்லை. அப்போ 8 அதிகபட்சம் கொடுக்க முடியும். அப்போ முக்கோணத்தின் பெருமானம் 8ஆக இருந்தால் சதுரத்தின் பெருமானம் 8 2ஆல் வகுத்தால் 4. அப்போ 3வது நிலையில் 4 வரக்கூடியது ஒரே எண்ணை அதே எண்ணால் பெருக்க போனால் 2ஆல் பெருக்கினா தான் 4 வரும். அடுத்த 2வது நிலையில் முக்கோணம் ஏற்கனவே நாங்கள் 8 என்று பார்த்தோம். அதாவது எண்கோணம் நாங்கள் 2 என்று பார்த்தோம். 8ல் 2 போனால் சிலுவை அடையாளம் 6. இப்போ எங்களுக்கு இந்த 4 வகையான குறியீடுகளின் பெருமானம் தெரிந்துவிட்டது. சதுரம், முக்கோணம், எண்கோணம், சிலுவை அடையாளம். அதன்படி இங்கே கீழே உள்ள சமன்பாடுகளில் நாங்கள் எது பொருத்தமானது என்று பார்த்தால் இங்கே விடை தந்திருக்கின்றேன். அதாவது முக்கோணத்தின் பெருமானம் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் 8. 8ஓட எண்கோணத்தின் பெருமானம் 2 கூட்டினால் 10. அப்போ இந்த சிலுவை அடையாளம் 6. ஏன் 8ல் 2 போனால் 6. சதுரத்தின் பெருமானம் 4. 4 கூட்டினா தான் 8. அப்போ அதுக்கும் 10. அப்போ 2வது விடைதான் அதற்கு பொருத்தமாக இருக்கின்றது. இது பிரதியீடு சார்பாக குறியீடுகளுக்கு பொருத்தமான எண்களை அடிப்படையாக கொண்டு, இலக்கங்களை அடிப்படையாக கொண்டு வினாவப்படுகின்றது. மாணவர் சிந்தனைக்கு மிக இலகுவாக விடை காணுகின்ற பயிற்சியாக இது அமையும். நன்றி.